ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செயின் ஸ்டிச்சை வந்து எப்படி ஷேப்ஸில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். நான் இப்போ போடுற ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் இன்னுமே நெட்டை ரெஃபர் பண்ணி நிறைய ஷேப்ஸ் போட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ் ஷேப்ஸ், அதுக்கப்புறம் ரவுண்டு, திலகம், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் இந்த ஷேப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஷேப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற எல்லா டவுட்ஸுமே நான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் மோஸ்ட்லி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் நான் என்ன ஷேப் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, திலகம் ஷேப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர், அந்த திலகத்தோட கீழே சென்டர்லேருந்து நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு அதே மாதிரி குட்டி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் போட்டிருக்க டயக்ராமை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே கரெக்டாக வரும். இதுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். இதில் ஷார்ப்னஸ் வர இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது அந்த டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய செயின் ஸ்டிச்சிங் கொண்டு போய்கிட்டே இருக்கேன். அப்படி கொண்டு போகும்போது அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அது ஒன்றும் கிடையாது, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுக்கான ஒரு கிளியர் கட்டான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வர இடத்துல நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கும்பொழுது நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இதுக்காக தான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதால தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் பெரிய டவுட்டாகவே வருது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திலகம் ஷேப்பை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். பாருங்கள், என் நாட்டுக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு நம்ம மேங்கோ ஷேப், அதாவது மாங்காய் டிசைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எல்லாத்துக்குமே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு குட்டி செயின் ஸ்டிச். நீங்கள் போட்டிருக்கிறதோட ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சுங்கிறது தான் லாக் ஸ்டிச். இப்போ அதையும் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட செயின் ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் கேட்டிங்க, நானும் இப்படி தான் அந்த டிசைன் போடுறேன், பட் ஆனால் எனக்கு அது அக்யூரேட்டாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, உங்களோட செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் குட்டி செயின் ஸ்டிச்சஸ் போடும் பொழுது நீங்கள் போடுற ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே எப்படி நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன், குட்டி செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மேங்கோ ஷேப்பை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அந்த நம்ம போட்டிருக்கோம்ல ட்ராயிங், அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச்சஸை வந்து குட்டியாக போட்டிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த மேங்கோ ஷேப் போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். பாருங்கள், என் நாட்டுமே ரொம்ப பார்த்து போடணும். நெக்ஸ்ட்டு ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 ஷார்ப்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதால அதில் ஷார்ப்னஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த டேர்னிங்லேருந்து நான் அந்த டேர்னிங்க்கு திரும்புகிறப்போ ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த டைரக்ஷனுக்கு நான் திரும்புகிறேன். இந்த மாதிரி ஷார்ப்னஸாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி கொடுக்கும்பொழுது அதோட பர்ஃபெக்ட் ஷேப்ஸ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் திரும்பி இந்த வீடியோலேயே சொல்கிறேன், லாக் ஸ்டிச்சுக்குன்னு தனியாகவே நான் ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இது வந்து செயின் ஸ்டிச் இன் ஷேப்ஸ் தான் இந்த வீடியோ. லாக் ஸ்டிச்சுக்கு நான் தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த 3 ஷார்ப்னஸையுமே போட்டுட்டு அந்த எண்டுக்கு வந்து என் நாட் போட போகிறோம். பாருங்கள், அதே மாதிரியே அந்த எண்டுக்கு வந்துட்டு நான் வந்து என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம என் நாட்டுமே அந்த உள்ளார அந்த மேலே உள்ள முடிச்சு தெரியாத மாதிரி சின்னதாக போடுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கீழேயும் அமிழ்ந்துட்டு வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து ரவுண்டு. இது ரொம்பவே ஈஸி தான், இதுக்கு எந்த ஷார்ப்னஸ் எதுவுமே வேணாம். அந்த ரவுண்டு போட்டிருக்கீங்கல்ல, அது மேலேயே ஒரு எந்த கீழேருந்து ஆரம்பித்தாலும் சரி, இல்லை மேலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, அதுலேருந்து அப்படியே ரவுண்டாக வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வர போகிறீங்க. அவ்வளோதான் இது.
பாருங்கள், நான் போட்டிருக்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக செயின் ஸ்டிச்சிங் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஆரி ஒர்க் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்டிங் எந்த ஒரு லேர்னிங் எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாதிரி ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரவுண்ட் ஷேப்பை போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், என் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். பாருங்கள், என் நாட்டுமே ரொம்பவே ஈஸி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேவ் ஷேப்ஸ், இந்த மாதிரி ஒரு அலை அந்த மாதிரி ஷேப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஷேப் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மாடல் போட்டு காமிச்சிடுறேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லும். இப்போ அந்த வேவ் ஷேப்லாம் எந்த ஒரு ஷார்ப்னஸுமே கிடையாது. அந்த வேவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், குட்டியாக செயின் ஸ்டிச். நான் திரும்பி சொல்கிறேன், சின்ன செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. அதுதான் ரொம்பவே அழகாக இருக்கும் பெரிய செயின் ஸ்டிச்சஸை விட. பாருங்கள், அந்த குட்டியாக போடும்பொழுது அதோட ஷேப், நம்ம எந்த ஷேப் போடுறோமோ அந்த ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே தவிர அந்த ஷேப் அந்த அளவுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேவ் ஷேப் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். இதோ நான் போட்டிருக்கேன்லாம், இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரலன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ப்ராக்டிஸுங்கிறது வந்துட்டு டெய்லி பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராக்டிஸுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் டெய்லி ஒன்ஸ் ஒரு 1 ஹவர் வந்து ஒதுக்கி அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஷேப்ஸ். இது வந்து முக்கோணமாக அந்த முக்கோணத்தோட மேலே வந்து ஷார்ப்னஸ் வருது. ஸோ அதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்ஸில் போட்டிருக்கோம். அதுதான் பாருங்கள், அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா இடத்துக்குமே போட்டுட்டு வரேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5-6 இதே மாதிரியே வரைஞ்சி அதில் போட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர் லெவலாக இருக்கும்பொழுது ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு வரலங்கிறீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப எதுவுமே வராத மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்குங்க போதும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த ஷார்ப்னஸ் வந்து நான் ரொம்ப இதுவாக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஷேப் ஒரு திலகம் ஷேப் போடுறீங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளவுஸில் நிறைய ஷார்ப்னஸ் தான் அதிகமாக வரும். ஸோ வந்து இந்த ஷார்ப்னஸை வந்து நீங்கள் வந்து பிகினர் லெவலாக இருக்கும்பொழுது ஈஸியாக பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க்குங்கிறது ரொம்பவே ஈஸியாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே இந்த ஷார்ப்னஸ் வரும். ஷார்ப்னஸ்ஸுங்கிறது ஒரு பேசிக் தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதுக்கு நான் தனியாக வீடியோஸும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ட் வரைக்கும் முடிச்சுக்கிட்டு நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என் நாட் போட்டு முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம இந்த முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே சேம் தான் அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து அந்த ஷார்ப்னஸ் எண்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு டைரெக்ஷனுக்கு போகிறேன். அதாவது ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஷார்ப்னஸாக உள்ள இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டான அந்த ஷேப் கிடைக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த மேலேயும் நான் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அந்த ஷார்ப்னஸ் கொடுத்துக்கிட்டேன். நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்காம பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் ஷார்ப்னஸ் கொடுக்க சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நம்ம போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், என் நாட்டும் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா செயின் ஸ்டிச் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பிகினர் லெவலாக இருக்கும்போது ஒரே டைரெக்ஷன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரே டைரெக்ஷன்லேயே எப்படி சொல்கிறேன்னா, கீழேருந்து மேலே இப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் போட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ மேலேருந்து கீழே செயின் ஸ்டிச் போடுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லா டைரெக்ஷனுக்குமே போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் போட்டோம்ல அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுறீங்கன்னா இது உள்ள போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே இதுவாக இருக்கும். இப்போ நான் மேலேருந்து கீழே வரேன்னா அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு போய் திரும்பி மேலே ஏறுது. இந்த மாதிரி போட்டு பார்க்கும்பொழுது அந்த டைரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேமை வந்து இந்த பக்கம் போகிறப்ப திருப்பணுங்கிற அவசியம் இருக்காது. உங்கள் நீடியில் மட்டுமே நீங்கள் திருப்பினா போதும். ரொம்பவே இதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய டைரெக்ஷன் திரும்புது. நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி இந்த சைடுக்கு வந்து நான் போடுறேன் செயின் ஸ்டிச்சு.
அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக வந்து செயின் ஸ்டிச் அந்த டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீடில் மட்டும் திருப்பி போடுறோம். இந்த இடத்துல பாருங்கள், நான் நீடில் மட்டும்தான் திருப்புறேன், என்னோடய ஃப்ரேமை நான் திருப்பலை. இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எல்லா டைரெக்ஷனையுமே நீடில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்காக தான் இந்த ஷேப் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் எவ்வளோ குட்டி குட்டியாக ஒரே சேமாக போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளோட ஸ்டிச்சஸோட சைஸுமே சேமாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், அந்த எண்ட் வரைக்கும் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், எண்ட் வரைக்கும் போயிட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், எண்ட் நாட் போட்டுட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேப் இது வந்து நம்மளோட ஆரி ஒர்க்கில் பானி ஸ்டிச்னு ஒரு ஸ்டிச் போடுவோம். அதுக்கு இந்த ஷேப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஒரு ஹாட்டின் மாதிரி போட்டு இப்படி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த ஷேப்ஸ் வரணும். இது வந்து நான் நார்மலாக ப்ராக்டிஸ்க்காக போட்டிருக்கேன். பானி ஸ்டிச்சஸ் நான் வந்து சொல்கிறப்ப இன்னும் பர்ஃபெக்டாக சொல்கிறேன். இப்போ அந்த போட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து எங்கே ஷார்ப்னஸ் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் வந்து எங்கே ஷார்ப்னஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் அந்த இடத்துல தான் அந்த ஷார்ப்னஸ் வரும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ஹார்டின் ஷேப் மாதிரி உள்ள இடத்துல திருப்புறேன். அதே மாதிரி தான் நார்மலாக உள்ள இடத்துல நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வருவோம். அந்த ஹார்ட்டின் அந்த சென்டர் பகுதியில் வந்து லாக் ஸ்டிச் வரும். இதே மாதிரியே குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடும்போது நமக்கு எந்த ஒரு ஷேப் போட்டாலும் அதோட பர்ஃபெக்டான அந்த ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து நான் மெம்பர்ஷிப் வந்துட்டு நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட மெம்பராகவும் நீங்கள் ஆகிக்கலாம். இதில் வந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே வந்து நார்மலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதை விட ரொம்பவே இயர்லியராக வரும். ஸோ நீங்கள் வந்து இயர்லியராகவே பார்த்து நம்ம சேனலோட வீடியோஸை பார்த்து நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்க முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட். பாருங்கள், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டினியூவாக வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். இதில் வந்து இப்படின்னா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இது கண்டினியூவாக வந்து ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடும்போது அது ஒரு அக்யூரேட் ஷேப் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம நிறைய ப்ளவுஸில் ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுப்போம். அண்ட் வந்து ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இது தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஷேப்பையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஒரு கர்வ்லேருந்து இன்னொரு கர்வுக்கு அந்த இது போகும்பொழுது ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்கனாலே போதும். பாருங்கள், மற்றபடி அந்த கர்வ் வந்து அந்த நார்மலாக போட வேண்டியதான். அடுத்த கர்வுக்கு போகும்பொழுது ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பும்போது அதோட அக்யூரேட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், அதே மாதிரியே நான் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரேன். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாகவே போட்டுக்கிட்டு வரேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ரவுண்டையே இந்த மாதிரி ரவுண்டாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திலகம் அண்ட் ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் இதில் நான் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் அந்த திலகமும் அந்த ட்ரையாங்கிளும் போட்டு பார்த்துட்டு, இது நம்ம ஆல்ரெடி அந்த திலகம் ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பு எப்படி போடுறதுன்னு சொன்னேன்ல, அதே இது இந்த மாதிரி போடுறது தான். ஆனால் என்ன ஒரு 3-4 டைம்ஸ் போட போகிறீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு நான் போட்டு பார்த்தேங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நான் செக் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா, செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். அதே மாதிரி தான் திலகம் ஷேப்பில் அந்த மேலே ஒரு ஷார்ப்னஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஷார்ப்னஸ் கொடுங்க. திலகம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு அந்த டேர்னிங்க்கு லாக் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து டிஃபிகல்ட்டே பண்ணிக்க வேண்டாம். ஈஸின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஸ்டார்டிங் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிகினிங் இஸ் டூ ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். பட் ஆனால் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை விட வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதனால சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே
அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். இதே மாதிரியே இந்த 2 ஷேப்பையும் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி 2 ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த 2 ஷேப்பையும் போட்டு பார்த்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லைனா இந்த மாதிரி வரல அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் அந்த 2 ஷேப்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நான் இப்போவே சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஷேப்ஸுமே அக்யூரேட்டாக நம்ம போட்ட டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரியே கிடச்சிருக்கு. நான் அந்த 2 ஷேப்ஸ் மட்டும் போடல, ஏன்னா அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு டவுட் இருந்தாலும் தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வரலன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் பட்டனையும் நீங்கள் எனேபிள் பண்ணி உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹோம்ஒர்க்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஷார்ப்னஸ்க்காக உள்ள வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.